அறிவம் ஹரிநாராயண அச்சுதானந்த வாசுதேவா புஞ்ச போல நரச்சதாடி போல நரச்சதாடி கொளும் கையில் கொண்டு பஞ்சங்கம் புரட்டி தோன்றி அறிவம் ஹரிநாராயண அச்சுதானந்த வாசுதேவா அரிசி வீடு பருப்பு வேணும் அதில் தைந்த நெய்வால் வேணும் கத்தரி காய் வேணும் கத்தரி காய் வேணும் கத்தரி காய் வேணும் அதை உருட்டி ஆமா ஏங்கானு காடு வா வாங்குது வீடு போக வேண்டியதானே எங்க உசுர போட்டு என்ன மைசூருக்கு போக சொல்றாள் ஏங்கானு அரை காசுக்கு ஆகாதவெல்லாம் அம்பாசிடர் கார்ல பறந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க எதுக்கு என்ன போக சொல்றாள்? சொத்துலையும் எனக்கு குறைச்சல்ல சுகத்துலையும் குறைச்சல்ல. சொத்துனா தெரியுமா? சொத்துனா தெரியுமா? தெரியலையே. சொத்துனா நம்ம சொத்துன்னு போற வரைக்கும் தான் சொத்து. சொத்துன்னு போயிட்டோம்னா சொத்து நமக்கு கிடையாது. சொத்துன்னு சொல்லிட்டு தான் போகணுமா? சொத்துன்னு போனா செத்து போறது. போயிட்டோம்னா சொத்து நமக்கு கூட வராது. சுகம்னா தெரியுமா? தெரியலையே. அதுதான் பொம்னாட்டி நம்ம கட்டின்றத. இதுல என்ன சுகத்தை காண்றீங்க? பார்த்தேலா ஏங்கானு தாய் போய் ரிஷிபோம் தந்தை போய் கல்விவோம். சம்சாரம் போனா சகலமும் போச்சுதான். பொம்னாட்டி தானேங்க நமக்கு அனைத்து சுகத்தையும் கொடுக்குறவ. நம்ம அணைச்ச சுகம் அதுலயும் எனக்கு குறைச்ச கிடையாது. 7 பொம்னாட்டி. யாருக்கு? எனக்கு தான் 7 பொம்னாட்டிக்கு. 7 பொம்னாட்டின்னா ஒரு கருதரப்பு சனம் இருக்க பிள்ளைங்குட்டியே. எல்லாரும் சொல்லுவா நம்ம பெரியவாட்ட பூரா கேளுங்க. என்ன சனக்கட்டு வேணும் இல்லைன்னா பணக்கட்டு வேணும் அப்படின்பா. ஜனக்கட்டுண்டா தெரியுமா? தெரியலையே. ஒரு சேகரம் அப்படியே சொந்தம் சுருத்து மாமே மச்சின அப்படின்றதான் சனக்கட்டு. அதைத்தான் கேட்கிறேன். 7 பொஞ்சாதி கட்டியிருக்கீங்களா? ஆமா. எத்தனை பிள்ளை குட்டி இருக்கு? அதுதானே இல்ல. எது இல்ல? பிள்ளை பிள்ளை இல்ல. உனக்கு வயசு என்ன? 86. உனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா? என்ன உன் பொண்டாட்டி கூட தக்காளி பழம் மாதிரி இருக்காங்க. ஆமா. இந்த 80-85 வயசை வச்சுக்கிட்டு அங்கே எப்படி முளைக்கும்? ஆசை யார விட்டுச்சு? ஆசை இருக்கலாம். ஆசை இருக்கலாமியா. 10 ஏக்கர் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கணும். 10 ஏக்கர் உழுகணும்ல. என்ன பண்ணுறது? வாங்கி போட்டால் பின்னால் உதவும் பின்னாலங்க பின்னாடி இருக்குதே உங்களுக்கு. அதுக்காக பிள்ளை இல்லையேன்னு நான் கவலைப்படலை. சரி. கை வேலை பார்க்க ஒருத்தனை வச்சிருக்கேன். கையில் கை வேலை பார்க்கறதுக்கு என்னால் பார்க்க முடியாத கைவேலைகளை மாற்றி பார்க்கறது. அவளுடைய நாமதேயம் முத்தையா. ரொம்ப சுறுசுறுப்பான பையன். சரி. அம்பி பையில கூப்பிட போறேன். அப்படியா? நீ பிள்ளை இல்லைன்னு சொல்ற. ஏய் கிழவா, நீ பிள்ளை இல்லைன்னு சொல்ற. அந்த வீட்டில் வேலைக்காரன் இருக்கான்ல? ஆமா. அவன் ஒன்னே உரிச்சு வச்சுக்கிட்டு அப்படி இருக்கானே, அது எப்படி? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன மோச்சாடா அப்படி இருக்கலையா? ஐயோ, ஊர்ல ஊரும் அப்படித்தான் சொல்லின்னு இருக்கா. என்ன ஏங்கானு அவன் என்ன சொல்றேன்? இவ்வளோ பெரிய பாறாங்களை தூக்கி வச்சுக்கிட்டு தலையிலேயே தூக்கி வச்சு தெரிஞ்சான். எதுக்கு? டேய் ஏடா நீயே வேலைக்கார பையலாக இருக்க, உனக்கு 5 தண்ணி ஊற்றி அவங்க பார்த்துக்கிறாங்க, பிள்ளை மாற்றி பார்த்துக்கிறாங்க. நீ அந்த கிழவனை கொல்லுவேன் களை தூக்கி வச்சுட்டே தெரியடா. அது ஏன்டான்னு கேட்டேன். அவன் என்ன சொல்றான்? அந்த கிழவனை கொண்டுட்டு நம்ம சொத்துல பங்கு பிடிக்கணும் அப்படின்றான். ஆமா. நீ அவன் உயிரோட இருக்கும்போது நல்ல மனுஷனோட அவன் பாதி பிரிச்சு விடியா? ஐயோ, அவனுக்கு தான் இந்த விஷயம் பூரா தெரியும். தெரியல. அவனை காட்டில அது ஆத்தாட கேட்டா சுத்தமா எல்லாத்தையும் சொல்லிடுவான். இப்ப அம்பி பையில கூப்பிட போறேன். அது அந்த அம்மாவும் சொல்லிருச்சு.
நீதான் போய் அந்த பச்சை படப்புல வித வட்டின்னு தம்பி இந்தா பார்த்தேலா என்ன எனக்கு பேரை பார்த்தேல ஓ தாத்தாவான். ஓ தாத்தனா அவர் உச்சத்தை ஒரு பேரம் சொல்றாங்க. தூரத்தில் நின்னா எனக்கு காது கேட்காது அப்படின்னு நினைச்சிட்டு ஓ தாத்தா அப்படிங்கிறான். இப்ப 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 வருவான் பாருங்க. அடே அம்பி ஏபி காலேஜிங்க இனிஷியல் தப்பா போட்டிருக்கேன். கட்டிக்கொள்ளுமா? ஆமாம் ஏபி இதுதான் போட சொல்லிச்சேன். அப்படி டீ போட்டு சும்மா போட்டு வச்சிருக்காங்க. தெரியாமல் போட்டு அடிச்சுட்டு எந்த ஐயா எந்த வருஷம் சேர்வோ அப்பா காசு ஹலோ எந்த பிரஸ் கட்டிக்குளம் ஏபி ஏபி காளலிங்கம் விஸ்வாமித்திரர் வீரவாயு காலகண்டர் அவர்களுக்கு சிறியூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்துகிறது. ஏய் இந்த மை கொஞ்சம் பார்த்து அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அந்த அமைப்பாளருக்கும் நம்ம நாட்டார்களுக்கும் எல்லாம் போட்டாச்சு. எனக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்த மாபெரும் சிறியூர் நாட்டார்களுக்கும் என் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் இந்த நாடகத்தை சிறந்த முறையிலே குறுகிய காலத்தில் நல்ல நடிகர்களை தேர்வு செய்து அவங்க நம்ம செயற்குழு கூட்டத்தன்னைக்கு தான் வந்திருந்தாங்க. நம்ம நாட்டிலிருந்து சிறியூர்ல இருந்து வந்திருந்தாங்க. எனக்கெல்லாம் எத்தனை பவுன் சாமி? ஆமா ஆமா ஒரு நாடகத்தை கொடுத்துட்டு உயிர்வானா குறுகிய காலம்ல நம்ம வாட்டு நாடகம் அட்வான்ஸ் வீட்டில் இருந்தோம்னா போச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து அன்றைக்கி நான் இருந்து நம்ம ஊரில் இருந்து வந்திருந்தாங்க இருந்து. ஆனால் உண்மையிலேயே நல்ல நடிகர்கள் ஹரிச்சந்திராவில் இந்த பாட்டி அந்த தருவாய்க்கு கிடைச்சது பெரிய கட்டிக்காரத்தனம். நம்முடைய சிவபெருமானுடைய அருளால் அந்த நாடகத்தை அமைப்பதற்கு நாடக அமைப்பாளர் அழகர் கோயில்னு சொல்லுவாங்க. ஆமாம், அழகர் கோயிலில் பூராமே வெறும் குரங்கு தான் தெரியுது. ஆமாம், அவங்களுக்கு சொந்த ஊர் பிறந்தது வந்து கீழவெள்ளூர் திருப்போணம் பக்கம், வாழ்க்கைப்பட்டது வந்து செங்குளம். ரெண்டுமே சிவகங்கை மாவட்டம் தான். பிறந்த சிவகங்கை மாவட்டம், வாழ்க்கைப்பட்டது சிவகங்கை மாவட்டம். நம்ம சொந்தக்காரதான். ஆமாம், தற்சமயம் அழகர் கோவிலில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய ராஜநடிகை எம் மணிமேகலை அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். வாங்கடா ஆள உழுது போட்டேன் ஆட்டுரம நல்லா போட்டேன். உழுது போட்டு ஆட்டுரமோ நல்லா போட்டு களத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனுக்காக கால்படியும் மிஞ்சவும் இல்லை. பட்ட கடனுக்காக கால்படியும் மிஞ்சவும் இல்லை. ஆள உழுது போட்டேன் ஆட்டுரம நல்லா போட்டேன். காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடனை தீக்க கால்படியும் மிஞ்சவும் இல்லை. ஒண்ணுக்கு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி, ஒண்ணுக்கு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி, வட்டி கடனை கட்டு முன்ன நெல்லி விளையல. நம்ம சட்டி முட்டி ஜமானெல்லாம் வட்டி கடையில, நம்ம சட்டி முட்டி ஜமானெல்லாம் வட்டி கடையில. ஆள உழுதி போட்டேன் ஆட்டுரம நல்லா போட்டேன். காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை. பட்ட கடன் தீக்க கால்படியே மிஞ்சவும் இல்லை. அந்த கட்சி இந்த கட்சின்னு 1000 கட்சி இருக்கு. அந்த கட்சி இந்த கட்சின்னு 1000 கட்சி இருக்கு. அந்த கட்சி வந்து என்ன செய்ய போறாங்க? நம்ம கஷ்டங்களை யாரு வந்து கேட்க போறாங்க? நம்ம கஷ்டங்களை யாரு வந்து கேட்க போறாங்க? அண்ணே, எங்க தாத்தா கூப்பிட்டுருக்காரு. என்னன்னு தெரியல.
ஆனா எங்க தாத்தாவுக்கு எத்தனை தாரம் தெரியுமா? 7 கொண்டாட்டி. ஒன்னா ரெண்டா? 7 கொண்டாட்டியா? 7 கொண்டாட்டி. பிள்ளைகள் எத்தனைடா? பிள்ளையும் இல்லை கொல்லியும் இல்லை. அது கெட்ட கேடுக்கு 7 தாரம். நீ அந்த கிழவனை கொல்லணுன்ற கல்லை தூக்கிட்டே தெரிஞ்சியா? அது அது இருக்கு அண்ணே 6 தாரத்துக்கும் பிள்ளை இல்லாமல் 7ஆம் தாரமாக கட்டணும். சரி, அதுக்கு பேர் காலகண்டி. சரி, காலகண்டி மாமியை போய் பொண்ணு வாக்க போகையில் என்னை கூப்பிட்டு போனார். சரி, அந்த மாமி லேசுப்பட்ட மாமியா என்னை பார்த்ததுமே சரி, ஆஹா முத்தையன் நல்ல பயிலா இருக்கான், எப்படியும் தாத்தாவுக்கு வயசாகி போச்சு, சரி, பையனுக்கு நல்லா தடிச்சிருச்சு, என்ன மீச நல்ல வீரமா இருக்கான், அதனால இந்த பையன் நம்மளை பார்த்து வாக்கப்பட்டுக்கிறோம்னு சொல்லி என்னைய பார்த்துட்டே அந்த மாமி வாக்கப்பட்டாங்க. அந்த வீட்டில் எத்தனை பேர் வேலைக்கார? அந்த வேலைக்கார நான் ஒருத்தன். உங்கள் அம்மா? எங்கள் அம்மா ஒன்றும் 2 பேர் நாங்கள். உங்கள் அம்மா என்ன சொல்லிச்சு உன்ட்ட? எங்கள் அம்மா சொல்லிச்சு, டே முத்தையா என்னைக்கு தாத்தாவை விட்டு நீ வந்துடாத. ரைட்டியா? என்னைக்கு இருந்தும் தாத்தா வீட்டில் இருந்தீங்கன்னா உனக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும் அப்படி சொன்னதுனால தான். என்ன நல்லது கிடைக்குது? எல்லாம் அதுக்குத்தானே. எது மறைக்கிறிய இருக்குண்ணே. அண்ணே நீ பங்கு விட்டா விட்டுரு. இல்லைங்கண்ணே, பங்கு பிரிக்கலாம் கலந்துக்கலாம் உனக்கு கொள்ளு. இன்னைக்கு பங்கு பிரிக்கத்தே நான் வந்திருக்கேன். அப்படி சொல்லு. அண்ணே இப்போ ஒரு 10 வயசு ஆகி போச்சு. எடுங்க சொல்லிட்டேன். அதுக்காக இப்போ டாக்டர்னு முடிச்சிடவா? ஓ தாத்தா வா தாத்தா. நீ பாதி வயசு முடிச்சு சொல்றாரு நான் நம்பேன். எங்கடா மசா அப்படியா? என்ன சத்தம் கேட்குது? ஆளை காணோம். டேய் ஓ தாத்தா. யார் முத்தையனா? ஆமா தாத்தா. அல்ல உன் சத்த மாதிரியே கேட்குதாடா. எங்க நக்கிறவன்னு? இங்கதான் நக்கிறேன்னு. எங்க நிக்கிறேன்னு? இங்கதான் நிக்கிறேன்னு. டேய் தாத்தாவுக்கு தூரத்துலன்னா கண்ணு தெரியாதுல தாத்தா. வாய புடுறா. வா இப்படின்னு. வா இப்படின்னு. இப்படி புடின்னு சொல்லலடா. ஏண்டா 7 பேர் வாழ்க்கையை கெடுக்க தெரிஞ்சேடா. அந்த அந்த நல்ல வார்த்தையில சொல்றது உனக்கு அந்த சம்பந்தம் கிடையாது. இன்னும் உனக்கும் அதுக்கும் இந்த நிலத்துக்கும் அந்த கலப்பைக்கும் சரியில்லை. இல்லை கையை கீழே அப்படி சொல்லு. எங்கடா தாத்தா கையை கீழே ஓடு. அது முகத்திலே கண்டுபிடிக்க முடியல. உனக்குள்ள 7 கொஞ்சம் அது வேற முகத்திலே கண்டுபிடிக்கல. இல்லடா அம்பி, சின்ன பையில உன்னை நான் தடவி பார்த்தது இப்ப எவ்வளவு வளர்ந்துருக்க அப்படின்னு பார்த்தேன். இங்க வா. இந்த கீழே பாரு வளர்ந்துருக்கானு. ஜெய் தாத்தா வந்து நாளைக்கு ஆயிடுத்து. சரி ஆசனத்தை எடுத்துட்டு வந்து இப்படி போடு. ஏ தாத்தா நானும் ரொம்ப நாள் மறந்துட்டேன். என்னடா? ஏன்னா நீங்க சொல்லுவீங்க முத்தைய வீரமானவன், வெட்டிட்டு விடண்டா குத்திட்டு வருவான், குத்திட்டு விடண்டா வெட்டிட்டு வருவான். அவன் நம்ம சொல்ற வேலையை அப்புறம் கேட்பேன்னு நீங்க சொல்லுவீங்க. நான் என்னைக்கு தாத்தா உங்க வேலையை நான் கேட்காம இருந்திருக்கேன். இந்த தாத்தா இன்னைக்கு வேலையை முடிக்காம போக மாட்டேன் தாத்தா. நீதான் தாத்தா எனக்கு போட்டிய. என்னண்ணே அத்தா இங்க வாங்க. ஆமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். தாத்தா தாத்தாங்கிறிய என்னைய தாத்தான்னு கூப்பிடுற. நான் வந்து உன் மாமியா நான் என்னைய தாத்தான்னு கூப்பிடுற. சரி தாத்தா. நாயை எப்படி கூப்பிடுவ? நீ எப்படி? நாய் இருக்குல்ல, நாயை எப்படி கூப்பிடுவ? நான் தாத்தா சொல்லி. ஏண்டா அப்ப என்னையும் நாயும் ஒன்னா நினைச்சுட்டு தாத்தா ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு. நன்றி உள்ள நாய் 2. தாத்தா நீங்களே நன்றி உள்ள ஆளு, ஏன்னா நாய் நன்றி உள்ளது. இப்படி போடு தாத்தா. தவளைய ஒடிச்சிடுவேன் தடுவா. இன்னைக்கு தான் தாத்தா எங்க நல்ல சொல்லியிருக்காரு. அப்பாடி இன்ன வரைக்கும் தூங்க கூட இல்லை. ஏன்னா நீ அசிதிரி வேலை பார்க்குறவன். படுத்து ஏடா படுக்க சொல்லிட்டு அடிக்கிறாரு. ஏண்டா இப்ப நான் உன்னை என்ன சொன்னேன்? வாழ்றான்னு இல்ல. இங்க பாரு. டேய் படவாண்டு திட்டின்றிருக்க மூதேவி. திட்டிக்கிட்டீங்களா? உன்னை வைக்கிறேன். வைக்கிறீங்களா? சரிங்க தாத்தா.
இப்படி எடுத்து போடுறா. இருங்க தாத்தா, நான் போடுறேன் தாத்தா. நீங்க சொல்றத கேட்காம என்னைக்கு இருக்கேன் தாத்தா. எப்படி போட? எங்க போட? இந்தா எத்தனை தடவை தான் சொல்றது? உன்னை அகத்துல வச்சிருக்கேன் பத்தியா? ஒன்னும் சொல்லக்கூடாது. ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. இரு தாத்தா. தாத்தா புதுசா பழசா? புதுசா இருந்தாலும் பழசா இருந்தாலும் செருப்பு தானடா. தாத்தா எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், ஏன்னா உங்க வார்த்தை அவன் தட்ட மாட்டான். இந்த வேலையில வேகமா பார்த்தேன். கொஞ்சம் தண்ணி மோந்துட்டு வாழ நாக்க பிடிச்சி இழுக்குதுன்னா செய்யாம. இதுனாலும் சரி அதுனாலும் சரி. ஏண்டா அதெல்லாம் ஆம்பளை செருப்பும் பொம்பளை செருப்பா மாத்தி எடுத்தாந்துருக்கேன். தாத்தா இது மாமி செருப்பு. சரி, இது உங்க செருப்பு. எங்க? நீங்க ஏன் செருப்பால அடிக்கணும்னு சொன்னீங்க. எது சேரு எது சேருன்னு பாருங்க. சேர்த்து பாரு. எது சேருன்னு சேருதாண்டு. இது சேராது தாத்தா, இது சேரும். நீ தாண்டா சேர வைக்கணும். அத்திகள் போடு. இது எனக்கு இந்த ஆசனத்தை போடு. தாத்தா கீழே எங்க போட? என் தலையில போடு. டேய், இங்க போடுறா. இங்க போடவா? எப்படி போட? இப்படி போடுன்னு. இல்ல எப்படி போடுன்னு உட்கார போடு. உட்கார போடவா? எவ்வளவு மரியாதையை பார்த்தேடா. ஏண்டா ஆசனத்தை போட்டா மட்டும் போதுமா? இங்கிட்டு வாங்க. நேக்கு வயதாய்ப்பு எடுத்து வெடுக்க சொல்லி கூட உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது இல்லையா? ஆமா தாத்தா. புடிச்சு வை. புடிச்சு வைக்கவா? டேய், இடுப்ப புடிச்சு அதுல வைடா. புடுக்க புடிச்சு வைக்கவா? புடிச்சு வை. ஓ, கல் எனத்தை திண்டு தொலைஞ்சான கல் இந்த வீச்சை வீசி தொலையுது. அதுக்கிட்ட பருப்பு குழம்பு நிறைய ஊத்தாதீங்கன்னு நான் சொன்னேன். சிறியூர் நாட்டில் டேய், திண்டு விட்டு கல் குசூரா பாரு. நான் வந்து அசைவம் சாப்பிட்றதில்ல. சைவ சாப்பாடை சிறியூர் நாட்டில் பார்த்தோன்னே சந்தோஷம் பொறுக்க முடியல. 5-6 வகை காய்கறி, சாம்பார் கொலன்னு இருந்துச்சு. இதுல பாயாசம் அப்பளம் வேற, இதுல பூசணிக்காய் சக்கரை பூசணி அது வேற. அடே அப்பா, ரொம்ப பேசா திவ்யமா இருந்துச்சு. சரியா தாத்தா? மூக்க புடிச்சுட்டு ஒரு போடு தள்ளிட்டேன். எதுல? வாயில தான்டா. நல்லா சொல்லுங்க. இங்க வாயில போட்டது ஆசன வாயில போயின்னு இருக்கிறது. அப்படியா தாத்தா? ஆமா. இனிமே ஆசன வாயில போனா குசு உண்டு, தப்பா சொல்லாத. இது யாரு தெரியுமா? யாரு? வாய்வு போவான். வாயில போன இந்த வீச்சை வீசி தொலைது. மூக்கு மயிர கரைஞ்சு போச்சு. வாயு போவான். நீ போட்டா தான் குசு. சரி, நான் போட்டா பகவான். இனிமே குசுன்னு சொல்லாத. சரியா தாத்தா? பிரிட்டு சத்தம் கேட்டா லவக்கன்னு தொட்டு தரிசனம் பண்ணிக்கோ. இங்க வா தாத்தா. எங்கடா மாமி? ராமானுஜங்கிறது வேத வரம் காக்க விட்டு சொன்னல. தாத்தா. நீ வந்துட்டீல, அவ எங்க? தாத்தா இன்னும் உங்களுக்கு தெரியுமா? ராமாச்சாரிய பாராயணம் கேட்க போனோம்ல, போன இடத்துல உங்க பொண்டாட்டி அங்கேயே நித்திர பண்ணிட்டாங்க. அவளை படுக்க போட்டு வந்துட்டியா? வாடி எங்க ராசாத்திக்கு வாடி, பக்கத்துல வாடி. நாட்டுல மாதம் மும்மாடி மழை பொழியுது சொல்றா பாத்தேலா? அது யாருக்காக போய் தெரியுமா? யாருக்காக? ஒன்ன மாதிரி புண்ணியம் வாங்கி வந்துட்டியா? யாருக்கு? உனக்குதான். எதுக்கு? ஏன்னா அம்மா மாதிரி இருக்கிற பொம்னாட்டிய அடுத்த வாரத்துல கூட்டி போய் விசேஷத்தை முடிச்சோன்னு கூட்டிட்டு வராம அங்கேயே படுக்க போட்டு வந்திருக்க பத்தியா? இந்த பொழப்பு பொழைக்கிறது எனக்கு சத்து போல. என்ன மயத்துக்கு நான் ஜாகிறேன். நீ செத்து போ. எதுக்குடா என்ன சாக சொல்ற? ஓ பொண்டாட்டி அங்க போட்டதுக்கு நான் என்ன மயத்துக்கு சாகணும்? ஐயோ, அபச்சாரம். இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஊர் உலகமே சிரிக்குது. டேய், நான் காலையில வீதியில போக முடியுமா? பாக்குற ஊரா என்ன சொல்லுவா? இந்த வரா பாரு. அப்பதான் சொல்லுவாங்க பொண்டாட்டிய கூட்டி கொடுத்தவைய. டேய், அவ இங்க வரட்டும். அவ காலு முறியணும். இல்ல, என் கோலு முறியணும். உன் கோலு முறிஞ்சிருந்தே பிள்ளை இருந்திருக்கும்ல. நக்கி பாக்குறியா? அது நாக்க நீட்டு. சரி, இன்னைக்கு பாக்குறியாடா? பாப்போம். அவளை கூட்டியாந்து சரி என்கிட்ட விடு. இன்னைக்கு தான் தாத்தா நல்ல வார்த்தை சொல்லியிருக்காரு. தாத்தா உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடியே நான் விடுறேன். நம்ம நீ விட்டாலும் தகத்து விட மாட்டேன். இதுக்காக நான் பணமரத்தை கொண்டுட்டு வர முடியும்? டேய், இங்க பார். அவ இங்க வந்தானா என்ன கேட்காம தாத்தா உன் சங்காத்தமே வேணாம். ஏண்டா? என்ன உன் சங்காத்தமே வேணாம். ஏங்கிட்ட ஏதுடா சங்காத்தம்? உன் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறேன். டேய், அவ இங்க வந்தா சரி, என்னைய கேட்காம அவளை உள்ள விட்டுறாத. அவ
ஏன் தாத்தா நீங்க விட வேணாம்னு சொல்றீங்க, அம்மா வந்து கேட்டா விட சொன்னா அந்த அம்மா ஒத்த கால்ல நிக்குது. நான் எதை விட எங்க விட சொல்றேன், நீ எதை சொல்ற? நீங்க எதை சொல்றீங்க? நான் அகத்துக்குள்ள விடாதேன்னு. அதத்தான் நானும் கேட்டேன். நீங்க சொல்லாம நானும் உள்ள விட மாட்டேன். அம்மா சொல்லுவாங்க, தாத்தா சொன்னா சொல்லிட்டு போறாரா விடாதன்னு சொல்லுவாரு. ஆனா நீ விடுறான்னு வாங்கல விட்டுருவேன். டேய் இழுத்துட்டு வாங்கல, இந்த ஒரு கை பார்த்துடுறேன். வாங்க மாமி, வாங்க வாங்க. கேட்டேனா இங்க அது பார்த்தேனா குச்சியா அதை பார்த்தேனா இங்கே. கேட்டேனா இங்க அது பார்த்தேனா அங்கே எதையோ நினைச்சே அதையே முடிச்சேனா அப்படியே மனசு போன நடப்பே இந்த அந்தகார வேற என்ன இருக்கு வந்தோனா மடிசாரு புடவைக்கு இல்லாத அழகா வெறாத எல்லா கட்டளை போட்டு வருவா மடிசாரு புடவைக்கு இல்லாத அழகா வெறாத எல்லா கட்டளை போட்டு வருவா புரியாததா புரியாததா தெரியாததா வயசிலையோ நோக்கு ஆடி கட்டுமா வங்கோட்டா அட வங்கோட்டா வங்கோட்டா அட வங்கோட்டா ஏய் தயா மாமி கிளிடா மாமிங்க மாமிங்க புத்தையா ரொம்ப ஊழ கும்பிடு நிறைய இருக்கேன். மாமி உள்ள பூஜையில இருந்த என்னத்துக்கு மாமி மாமி மோமின்னு கூப்பிட்டு இருக்க? மாமி என்ன குடத்தை கொடுங்க. டேய் டேய் இந்த புத்து. அந்த குத்துறா. கிழவி செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் அந்த மாமிட்டு சொல்லணும். சொல்லிடுறேன். ஏன் மாமி ஆ? என்ன மாமி வர வர தூர் அடி வாங்கிருச்சே? ஏன் கேட்குறேன்? என் தோப்பனார் வீட்டில் கொடுத்தது என்ன மாமி ஆத்துக்காரத அடி அடின்னு அடிச்சு விட்டாரு. முந்திருந்த குடம் மாதிரி இப்ப இல்லையே. இல்ல அதுக்கு தான் சொல்றது. ஆ என்னைக்கும் சொல்றது. என்ன சொல்றது? முந்தி எல்லாம் குடம் பல வளன்னு இருந்துச்சு. ஆ இப்ப வர வர அடி வாங்கி சுருங்கிருச்சு. இத போய் உங்க தாத்தாட்ட கேளு. மாமி ஆ. சும்மா கடந்தா வீட்டுல வச்சிருக்க கூடாது. சரி. குடத்தை ஓயாம விளக்கணும். விளக்க புழங்கத்தே அது பல 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 கிடைக்கும். ஓ அப்படியா? சரி. இன்னொன்னு மாமி தெரியுமா உங்களுக்கு? என்னது? பழகுன சட்டிக்கிட்டே பணியாரம் குப்பு குப்பு குப்புன்னு வெளியே ஏறும். இந்த விஷயம் எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாது மாமி. ஆ. இன்னொன்னு பணியாரம் ஊத்துறது சரித்தேன். ஆ. மாவு ஊத்துறோம்ல. ஆமா. அந்த பணியாரத்தை ஊத்துனோம்னா ஆ. அந்த மாவு ஊத்துன பணியாரம் எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கம்பி வேணும். ஆ? கம்பி வேணும். கம்பியை பிடிச்சிங்களா? ஒல்லியா இருக்குமே அதானே? ஆ. ஆ. ஹலோ. மாமி ஆ. நீங்க பாராயணம் கேட்க போனீங்கல்ல? ஆமா போன போறேன். இடத்துல ஆ. அங்க பாராயணம் கேட்க போன இடத்துல புல்லு கட்டுக்கிற பை புல்லு கட்ட கொண்டு வந்தாங்கல்ல? ஆமா கொண்டு வந்தா. அங்க போன இடத்துல ஆ. உங்க வீட்டுக்காரரு ஏன் ஆத்துக்காரு? ஆ. ஆ. நான் உங்க வீட்டுக்காரன் சொல்லணும், ஆத்துக்காரன் எங்களுக்கு தெரியாது. அது எனக்கு ஆத்துக்காரு. உங்க சுங்குடி புடவையை எடுத்து எடுத்து? ரெண்டா கிழிச்சு பாதிய கருப்பாயி கொடுத்துட்டாரு. ஆஹா. கொடுத்தாரா? கொடுத்துட்டு ட்வீட் பாலையா? இளமையிலே காதல் வரும் இதுவரையில் கூட வரும். இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முழுமை வரை ஓடி வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முழுமை வரை ஓடி வரும் என்னருகே நீர்தான் இயற்கையெல்லாம் உழலுவதே உன்னருகே நான் இருந்தால். உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே அகத்துக்காரி அகத்து மாமி நீங்க குத்துங்க. யாரை கேட்டு தொட்ட நீ?
ஒல்லியில எனக்கு தெரியாதாக்கோ, நீ என்ன சேட்டை பண்ண எனக்கு தெரியாதாக்கோ. அப்படியே அகத்துக்காரியா நான் செய்யணும், அவ செய்யறான். ஏண்டி என்ன பொம்னாட்டியா நீ? எப்படி தெரியுது? அக்கறகாரமே காரி துப்புது, வீதியில போக முடியல, போற வரவள எச்சியா காரி சூடு துப்புறான். இங்க மட்டும் என்னவா எல்லாம் சேர்ந்து ஒண்ணு துப்புறாங்க. நீ பண்ண கேள இருக்கு. நான் என்ன பண்ணுனேன்? நான் என்ன பண்ணேன்? வேத பாராயணம் கேட்க போற சாக்கில் ராமானுஜயங்க ரகத்திலே தினம் படுத்து எந்திரிச்சு வர்றேன். எனக்கு தெரியாது நினைச்சுட்டு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கோ. புல்லு கட்டு கருப்பாய கொல்லப்புறமா கூப்பிட்டு தூக்கி காமிச்சலாம்ல, நீ தூக்கி குடுத்தியாம்ல. தூக்கி கொடுக்கறதுக்கு இங்க என்ன இருக்கு? எதை கொடுத்தேன்? சேலை. எனக்கு ஆசாய்ச்சா என் தோப்ப வீட்டுல போட்டத அதை கிழிச்சு அவளுக்கு குடுத்தியாம்ல. நீ எப்பவுமே கொல்லப்புறமா தானே வருவா. ஆமா. நீ ஏன் முள்ளுப்புறமா கூப்பிட்ட? சரி, புடவைய கிழிச்சு கொடுத்தோம்னு சொல்றியே, உன் புடவைய தூக்கி பார்த்தியா? கிழிஞ்சிருந்துச்சா? கிழிச்சு கொடுத்தா கிழிஞ்சிருக்கும்ல. நான் இன்னும் பார்க்கல. நீ வந்து கேட்கணும். சரி, கருப்பாய்க்கு நான் புடவை கொடுத்தா உனக்கு சொன்னது யாரு? நான் போய் படுத்தேன்னு சொன்னது யாரு? அம்பி பையன் முத்தையா சொன்னா. எனக்கு முத்தையா தான் சொன்னா. முத்தையா? ஆமா, அந்த முத்தையா தான். சண்டாள பாவி, குடும்பத்தை கெடுத்துட்டானே நீ. முத்தையா எங்க காணா? நான் கூப்பிட்டா வரமாட்டியா? நீ கூப்பிடுவ கிடு கிடு ஓடியாரு. அப்படியா? என் முத்தையா, என் தங்கம், என் வயிறம், இங்க வாயா. உனக்கு மாமி படியார சுட்டு வச்சிருக்கேன். மாமியோட படியார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. வா 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 வா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாளே சங்கீத வீணையும் எதிர்க்கடா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாளே சங்கீத வீணையும் எதிர்க்கடா. காதுகள் கீழ் மயிட்டு பார்த்தாளே தங்கமும் வைரமும் எதிர்க்கடா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாளே சங்கீத வீணையும் எதிர்க்கடா. ஆமா, நீ என்ன சொன்ன? அந்த கருப்பாய்க்கு சேலை தூக்குனான்னு சொன்னேல, அந்த கிழவன்ட்ட கேட்ட இல்லைங்கிறாரு. அந்த ஆளு சேலையை தூக்கி இருந்தாத்தே உனக்கு பிள்ளை இருந்திருக்கும்ல. சேலையை தூக்காம இருக்க வந்தா பிள்ளை இல்ல. பின்னாடி நிக்கிறார் பாரு, என்னன்னு கேளு. யாரு? ஐயோக்கிய படவா. ஏண்டா நந்திட்ட வீடு வேலை வெட்டிலாம் பார்க்குற வெடி போட்டு இங்க வாங்க. ஆள் குத்துறாங்க. நாம சந்தோஷமா இருக்க அவனுக்கு பொறுக்கல. அதுக்காரி குழந்தைய பாத்தியா எப்படி செல்லமா வடிது? ஆமா, நான் குழந்தை, உன் கொண்டாட்டி குழந்தை. இங்க வா, இங்க வாடி, இங்க வாடி, இங்க வாடி ராஜாத்தி. ஆமா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. புடிச்சுக்கிட்டு அத்துப்படாதா. இங்க வா. நீ என்னென்ன சிந்து மூட்டி விட்டுண்டியோ நாங்க 2 பேரும் தெரிஞ்சுட்டோம். நீ விளையாட்டுக்கு பண்ணியிருக்கேன் நினைச்சு நாங்க புரிஞ்சுட்டோம். நாங்க நீ சண்டை சத்தம்லாம் போட்டுக்கிற மாட்டோம். சரி, அது இருக்கட்டும்டா. நான் வேலைக்கு போடுவாங்க நம்ம சண்டி என்னடா பண்ணிட்டு இருக்கா? ஏண்டா வேலைக்காரி எப்படி சாமி கும்பிடலாம்? நம்ம தாண்டா முதலாளி தான் சாமி கும்பிடணும். வேலைக்காரி வேலையிட்டான் கேட்கணும். அவ சிங்கம் புடிச்சுங்க. போய் பார்த்து புதிரனை காலெடுத்து விடைதாரும். ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே, என்னை அடிமை கொண்டவரே. ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே. என் பாலனும் பாலை மாண்டான் பாவி என்ன செய்வே. அம்மா அம்மா வென்று அலறி துடித்தானோ, அம்மா என்று அலறி துடித்தானோ. அம்மா அம்மா வென்று அலறி துடித்தானோ. அருமைய வளர்த்த எந்த ஆசை மகனுமே. ஐயா வேதியரே நீ அடிமை கொண்டவரே. என் பாலனோ பாலை மாட்டான் பாவி என்ன செய்வே.
என்ன காசு கொட்டியா கிடக்கு அப்பா ஆ? நான் பெற்ற மகன் அசலாத்து குழந்தைகளோட தெற்ப போன இடத்தில் அரவம் தேடி இறந்து விட்டான். இந்த நடிப்பெல்லாம் இங்க நடிக்காத அப்பா. இங்க பாரு ஒரு நடிப்புக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் உண்மையாக சொல்கிறேன். வீட்டுல அவ்வளவு வேலை கிடக்கு உன் மகன் இறந்துட்டான்னு சொல்லி நீ மட்டும் போகலாக்கு ஐயா 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 போச்சு எப்படி போச்சு ஐயா. ஏற்கனவே சப்பட்டையா இருக்கு, அதுலயே சப்பு சப்புன்னு அடிச்சு இன்னும் சுத்தமா ஒட்ட போகுது. போ. அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? என்னடி சொன்னா? அவன் மகன் இறந்துட்டாளா? அதனால போய் சொல்லு. போடுமா நம்ம வீட்டுல இவ்வளவு வேலை இருக்கு. அதான் ஜாக்கிரதை இந்த அம்மா போட்டு அமுக்குறாங்க பாரு. ஐயா ஏண்டா எங்களுக்கு தான் பணம் போயிடுச்சு நாங்க எழுதுன்னு இருக்கோம். யாரு பணம்? யாரு பணம்? ஓ பணம். கருப்பணம் பிடிச்சவன என்னுடைய பணம்யா. இங்க வாடிங்க, இங்க வாடிங்க. குழந்தை செத்து போயிட்டான்னு பொய்ய சொல்லிவிட்டு ஓடி போய் குழந்தைய எழுத்துறான் நம்ம ஓடி போயிடும் எங்களை ஏமாத்தி ஓட பார்க்கறா. நாங்க வணங்குற காசி விஸ்வநாதக்கு உண்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெற்ற மகன் அசலாத்து குழந்தைகளோட ஒன்ன நம்ப முடியாது. தெற்பகைய போன இடத்தில் நானும் ஒரு அடிமை, நீயும் ஒரு அடிமை. காலகண்ட தத்தையிடம் தெரிவித்துக் கொள்ளப்பா. டக்கு டக்குன்னு வேலையை சொல்லிட்டு அம்பி தாத்தா ஓடி போயிருவா. ஆ. கால கட்டுறா, கலங்க போடுறா. விலங்க போட்டோம்னா யாரு வேலை வைப்பா? சபாஸ்ரா. சரி அது இருக்கட்டும். சந்தி இங்க வாங்க. இப்படியே அழுதுன்னு இருந்தா அகத்துற வேலையெல்லாம் யார் பாப்பேன்? யார் பாப்பேன்? ஏய், போய் செருப்பின் கூட எடுத்துட்டு வா. ஏன் எனக்கு இந்த நிலை, ஏன் எனக்கு இந்த நிலை, ஏன் எனக்கு இந்த நிலை, இறைவாணி தந்த துன்பம் நிலை, ஏன் எனக்கு இருந்த நிலை. தண்ணீர் கூட மேடமே, தண்ணீர் கூட எடுத்து தாளமெல்லே பாரும் தலையில் சுமக்க வைத்தார் மறையூரே. ஐயா ஒண்ணுங்க மாமி, இன்னைக்கு தான் தாத்தாவுக்கு கொல்லி கூட எடுக்க போறேன். கொல்லி கோடம் எடுத்து கொண்டு வர தாத்தாவுக்கு, கொல்லி கோடம் எடுத்து கொண்டு வர தாத்தாவுக்கு. அதோ வரா. கொய்தா கொய்தா கொய்தா. ஆடி வாரா ராஜரி ஆடி வாரா, அக்கினி சட்டிக்கு ஆடி வாரா, ஆடி வாரா ராஜரி ஆடி வாரா, அக்கினி சட்டிக்கு ஆடி வாரா. ஏய் ஏய் போடாயிட்டு. அகத்துக்காரி, என்ன கோ அகத்துக்காரி, சொல்லுங்க தண்ணி வந்துருச்சா? எதுல தாத்தா தாத்தா தண்ணி வந்திருக்கு. குடம் நெளிஞ்சிடுச்சு. தண்ணி வந்தா நெளியத்தாண்டா. போடா இல்ல தாத்தா கசு அடிக்குது. சந்தி வாங்க. ஒரு வேலை முடிஞ்ச உடனே சுவாமி. சாமி என்ன வேலை செய்யணும், சாமி என்ன வேலை செய்யணும் கேட்கணும். சுவாமி. மகாராணி முத்தையா. ஓடி ஓடி போயிரு. என்ன வேலை பார்க்க வேண்டும்? அப்படி கேளு, அப்படி கேளு. சுவாமி அகத்துக்காரி இங்க வா. முறுக்குடி முறுக்கு. தாத்தா வாழைப்பழம் இருக்குது பொறுக்கு. இங்க வா. போய் குண்டாவோட சாணம் போட்டு எடுத்துட்டு வா. சுவாமி. என்ன செய்யன் மகனே, நான் என்ன நான் செய்வேனடா, என்ன செய்யன் மகனே, நான் என்ன நான் செய்வேனடா, மன்னவரங்கே மகனே எங்கே, மன்னவரங்கே மகனே எங்கே, என்ன செய்யன் மகனே, என் உயிர் கண்மணியே, என் ஆசை என் மகனே, அது என்ன ஆசை கண்மணியே, என் ஆசை என் மகனே, நீனடா. ஆசைக்கு என் மகனே, 56 தேசத்திற்கு அரசாள பிறந்த மகன், 56
ஒரு தேசத்திற்கு அரசாள பிறந்த மகள் அங்கே இருக்கின்ற என் ஆசையின் கணவர் என் ஆசையின் கணவரை எங்கே என் ஆசையின் மகனே எங்கே மன்னவர் அங்கே மகனே எங்கே மன்னவர் அங்கே மகனே எங்கே என் ஆசையின் மகனே என்னுயிர் கண்மணியே ஆசைக்கு என் மகனே யாருயிர் கண்மணியே சாந்து புனகு சபதணிந்தகையாலே புனகு சபதணிந்தகையாலே இந்த சாணம் கரைத்தே திரையில் தெளிவு ஆகினே ஆகினே அதுக்காடி நன்னா சாணி போட்டிருக்காளா? நல்லா போட்டுக்கா. நீ நோக்கு சாணி போட தெரியுமா? தெரியாது. ஓடி நீ எல்லாம் சாணி ஓட்டா டிப்பர் லாரியில சரளிய கொட்ட மாதிரி சட சடன் இருக்காது. சந்தி உன்னுடைய ஆத்துக்காரன் உன்னுடைய நன்னா சித்திரவரிவான் அப்படின்னு சொன்னான். உன்னை விலைக்கு வைக்கிறேன் சுவாமி. நன்னா ஒரு விளக்கமாறு எடுத்தா விளக்கமாறு எடுத்தாடா விளக்கமாறு. நம்ம அகத்துல எத்தனை மாறு இருக்கு? நோக்கு எந்த மாறு தேவைப்படுதோ அந்த மாறு பிடி. கைக்கு அடக்கலாம் மாமி மாமி பேட்டி எங்க இருக்கோ மாமி? என்னப்பா இது இது என்னப்பா செய்யணும்? என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? நீங்களும் ஒரு அடிமை, நானும் ஒரு அடிமை. அரமனையில் இருக்கும்போது இந்த மாதிரி பொருள் எல்லாம் பார்த்ததில்லை. இதை நான் என்ன செய்யணும்? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எப்படிப்பா செய்யணும்? என்ன பேர் வாங்கணும்னா இதை வச்சுட்டு நம்ம பேர் வாங்க முடியும். ஏன்னா நான் சொல்றதை நீங்க செய்யணும். கேட்கிறேன். இந்த கிழட்டு பையில எண்ணாம 72 அடி கிரைவா. இந்த அது லேட் ஆகும். இதே மாதிரி இந்த மலட்டு பொம்பளையா பாவம் 25 அடி என்ன பாவம் செய்து கேட்டுட்டு வாங்க. என்ன செய்யணும்? இப்படி வேலை பார்க்கணும்னு கேட்கணும். ஐயா கொல்ல தெரிஞ்சாலடி கொல்ல தெரிஞ்சாலே ஏடி அவட்ட விளக்க மாத்து பூசா நம்ம வாங்கிட்டு உயிரை வச்சுக்கிட்டு தெரியலாமா? காலையில ஊருக்குள்ள போனோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவா? இங்க வாடுறா வேலைக்காரிட்ட விளக்க மாத்து பூசை வாங்கின கை போகுது வாடுறான்னு ஊருக்குள்ள சொல்லுவாளா இல்லையா? கண்ணு தெரியல கண்ணு தெரியல விளக்க மாத்த தூக்கிட்டோம்னா அதை மட்டும் எப்படி உனக்கு கண்ணு தெரிஞ்சு? கண்ணு நேக்கு தெரியும், காது நேக்கு கேட்கணும். அது மாதிரி நடிச்சுன்னு இருக்கேன். சந்தி அவன் சொன்னா நீ அப்படியே செய்கிறதா? சுவாமி எப்படி வேலை பார்க்கணும்னு கேட்க வந்தா. அதுக்காரி கொஞ்சம் வர்றியா? கொஞ்சம் தானே இருக்கு. இந்த மசுல வச்சு கொஞ்சிட்டாலும் கிளிய கொஞ்சம் கூப்பிட்டா பூனை வந்து கொஞ்சது. என்ன பண்றது? கொஞ்சம் வாடி சொன்னீங்க. இம்புட்டு வருஷத்துல எங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல வர்றையானே இங்க வாடி. லேசா மாற புடிச்சு 2 பேருக்கு பறிக்க விடு. கண்ணே என் கண்மணியே உன்னை கண்டு கொண்டே பூமையில். கண்ணே என் கண்மணியே உன்னை கண்டு கொண்டே பூமையிலே. பொன்னே என் பூமையிலே என்ன சொல்லி வந்த தேன்மையிலே. நீ இல்லாமல் நான் வாடுறேன், நான் இல்லாமல் நீ ஏங்குறேன். ராசா 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 ராசாவே ராசா கண்ணே என்ன நம்பி வந்த ரோசா ராசாவே ராசா கண்ணே நம்பி வந்த ரோசா கண்ணே. காணாத நாளீதி இடம் எண்ணாத நாளீதி நான் காணாத நாளீதி
தாத்தா எல்லாம் கூட்டி போட்டாச்சு. இது எங்க போட? குப்பை தொட்டியில போடுறா. ஏண்டா இதை பார்க்கற குப்பை தொட்டி மாதிரியாடா இருக்கு? தெரிஞ்சிச்சு வீதியில இருந்துச்சு அதனால போட்டு. சரி இங்க வா. சரி அம்பி உரல் உலக்கை எடுத்துட்டு வா. உலக்கை பதிங்கல நெல்லு எப்படி ஆமா தாத்தா வராது வேலை பண்ணிட்டு அங்கிருந்து கொண்டாந்துருக்காங்க. தாத்தா நான் சொன்னா கேக்குறியா? நீ கேட்க மாட்டேன்ற. நான் வீதியில போடாதன்னு சொல்றேன். அதனால என்ன தப்பு? மாமி இங்க பாரு. ஏன் தாத்தா உரலுக்குள்ள முட்டு போகுது? அப்படி போனாத்தான் உர இல்லைன்னா அதுக்கு பேர் உரல் கிடையாது. அமி அப்படி இல்ல. புளி இருந்தா உர, புளி இல்லைன்னா அமி. அப்படி இல்ல தாத்தா. போற ஆளு வர்ற ஆள்லாம் பூரா குத்தி போல ஓட்டையா போச்சு. நம்ம குத்தையில நீ பாத்துருக்க. நான் குத்து அந்த பேர்லாம் நீ பாத்துட்டு வர்ற. என்ன செய்ய? எதுல போட? கொட்டு கொட்டு அங்க கொட்டுறா தாத்தா. இன்னும் நான் சொல்றேன். மாமி நீங்கள் வாங்க. என்ன நாளைக்கு அது வர இது வர இது அது சுத்த இது சுத்தீங்க. அதனால நான் என் கொட்டையில பாருங்க கருமத்தை போய் இல்ல கொட்டையில பாருங்க சிந்திரும்ல சிவின் இருக்கான் கொட்டாத. நீ அம்மா பார்க்க சொல்லு. மாமி நீங்க வாங்க. மாமி நீங்க நாளும் கொட்டையில பாருங்க. கொஞ்சமா கொஞ்சமா எங்க எல்லாம் மூர்க்கமா இல்லையே. அது ஒரு மரக்கா வந்துருக்காங்க. மை கூட்டுப்பா சைடு ஏத்துப்பா. ஆமா மாமி நல்லா பாத்துக்கோங்க. ஒத்தது இல்லாம போட்டேன் இன்னும் கொட்டாது. அது நீ கொட்டையில ஏன் மாமி உங்கள்கிட்ட அகல இருக்குமா? இல்ல நெல்லு கொட்டையில தாத்தா நான் சொன்னேன் போகையிலே எழுதி கொடுத்துருக்கு. எப்படி இங்க பாரு. தெரியாத வேலையை சொல்லி கொடுக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வேலை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆமா அதனால மாமியை கூப்பிட்டு பெயிண்ட் அடிச்சு சொல்லி தரணும். சொல்லுக்கோ கத்துக்கோ. ஏடா வாங்க மாமி. மாமி எதுக்கு நான் வச்சிருக்கேன்? எதுக்கு அவளை படுக்க போட்டுக்கிட்டு அடுத்த ஆளோட வேலை செய்யணும்னு இவ்வளவு வாங்கியிருக்கு. சரி நான் குத்தட்டுமா? நல்லா பார்த்துக்கொடி. பார்த்துக்கங்க. நல்லா தாத்தா திருங்க நல்லா. அட மூதேவி போடி குருட்டு முண்டை. இப்பத்தான் தெரியுது 7 பேத்துக்கு ஏன் பிள்ளை இல்லைன்னு. ஏண்டா முண்டை வெட்டு குத்தா வெளியே குத்தா குத்துனேன்னு எங்கிட்டு வா. நான் தான் கண்ணு தெரியாம வெளியில குத்துறல, நீயாவது புடிச்சு உள்ள வைக்க. என்ன மயத்துக்கு நான் பொழுது குத்துறேன்? உங்க பொண்டாட்டிய குத்த சொல்லு. அதுக்காரி மானம் கெட்டு போச்சு. ஊரா பார்த்து துப்பி பிடிச்சு போ. நீயாவது லேசா பிடிச்சி உள்ள தள்ளி விடப்படாதா? இந்த அப்படி குத்தி எப்படி குத்துற எல்லாம் தெரிக்க போறிப்பா. தெரிக்க போதா அத்தாடி. அரிசி குத்தும் அக்கா அம்மாக அதோட வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் வேதனை துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, பாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ஒரு கையால பாலமுதம் ஊட்டிருந்த, ஒரு கையால பாலமிதம் ஊட்டிருந்த கை நோக, ஒரு கையால பாலமுதம் ஊட்டிருந்த கை நோக, இரு கையால நெல்லு குத்தையன் தலையில், நெல்லு குத்தையன் தலையில் விதிவதமோ, இரு கையால நெல்லு குத்தையன்
குத்தம் எல்லாம். நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு தான் காலகண்டார் தாத்தாவுக்கு நான் கருமாதிக்கு நெல் குத்த போறேன். இன்னைக்கு போடுற ஓட்டுலதே உலக்க உரல் ரெண்டா புழக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, இல்ல உலக்க ரெண்டா முறியணும். பாக்குறேன் பார். காலகண்டார் தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு குத்த. காலகண்ட தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லி குத்த. காலகண்டார் தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு குத்த. நெல்லெல்லாம் குத்தி முடித்து விட்டேன். காலகட்ட தாத்தாவோட என்ன தெரிவித்துக் கொண்டாரு? ஆமா, குத்தி கேத்தணும் மாமி. அப்படியா? அதன்படியே குத்து விளக்கேற்றி கோபுரத்தை மறந்தே, குத்து விளக்கேற்றி கோபுரத்தை மறந்தே, குத்து விளக்கேற்றி கோபுரத்தை மறந்தே, எத்தனை துன்பங்களை இதயத்திலே சுமந்தே, எத்தனை துன்பங்களை இதயத்திலே சுமந்தே, குத்து விளக்கேற்றி கோபுரத்தை மறந்தேனா. உத்தம புத்திரனே மகனே, நான் பெற்ற மகனே, உன்னை நான் தேடுகின்றேன். அன்பு மகனே, ஆசை மகனே, ஆசை மகனே, மகனே, மகனே. ஹலோ ஹலோ மகளே, இது கூட்டு போதுனே.